மைவி3 ஆட்ஸ் பற்றின ஒரு புது தகவல் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மைவி3 ஆட்ஸோட வழக்கு விசாரணை நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பல குடும்பங்களும் சரி அண்ட் எல்லா பேருமே ரொம்பவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அதாவது கேஸ் எப்போதான் முடியும் அண்ட் இதுக்கு ஒரு விடிவு காலம் வராதா, எப்போதான் ஒரு நல்ல நியூஸ் வந்து கேட்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா பேருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இந்த மைவி3 ஆட்ஸ் பற்றின புது அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் ஆட்கள் வந்து இருக்காங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் நல்ல பாசிட்டிவான திங்ஸ் தான் நடந்துச்சு. ஸோ தற்போது ஒரு நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டி சார் வந்து எப்போ தான் பேச போகிறாரு அண்ட் மீட்டிங்கில் ஏதாச்சும் சொல்வாரா, வீடியோ ரெக்கார்டிங் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ பேசுவாரா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான நடவடிக்கைகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வந்து ஏன் இன்னும் திறக்கப்படலை, ரீஓபன் டேட் வந்து ஏன் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை பற்றியும் ஒரு தகவல் வந்து வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா எம்டி சாரோட டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக இன்னும் இவங்க கிட்ட திருப்பி கொடுக்கப்படாததா சொல்லப்படுது. அதாவது கோர்ட் கிட்ட தான் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியோட ஃபைல்ஸ், பேங்க் அக்கௌண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கோர்ட் தான் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இவரோட கைக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்திருக்க புது தகவல் என்ன அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனியோட ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 90% சால்வ் ஆகிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு புது தகவல் வந்து வந்திருக்குங்க. அதாவது ஜூலை 25ஆம் தேதிக்கு முன்னாடி பேமெண்ட் பற்றின ஒரு புது தகவல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் இல்லை கஸ்டமர்ஸோட டேட்டாஸாக இருக்கட்டும் இது வரைக்கும் திரும்ப கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது இன்னும் சில நாட்களில் திருப்பி கொடுக்கறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம 20 days வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதம் ஜூலையே இந்த முழு பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்குறது தவிர்த்து வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் புது அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எல்லா பேருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி பற்றி எல்லா விஷயங்களுமே நல்லதாக தான் நடந்திருக்கு. அண்ட் கேஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. ஸோ இனிமேலும் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு எல்லா பேரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நாட்கள் எப்போ வரும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. மைவி3 ஆட்ஸ் கம்பெனியோட ரீஓபன் டேட் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.